விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எவ்வாறாகன்னு பார்க்கலாமா? அப்போ 8ஆம் இடத்துல போகக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சின்ன சின்ன பர்சன்டேஜில் நீங்கள் பின்னடைவு ஏற்பட தான் செய்யும். ஆனாலும் குரு உங்களுக்கு எதை ஸ்தானாதிபதினு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டு தனகாரகன் அவரே தான். விருச்சிக ராசிக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு தனுசு. நீங்கள் வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் வாக்குறுதிகளை கவனமாக கையாளணும். பொருள் செலவு பண்ணும்போது திட்டமிட்டு செலவு பண்ணணும். அதீதமான செலவுகளோ அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும். செலவிட வேண்டியதை செலவிட்டுட்டு அதற்கு மீறி வேண்டியதை யோசித்து செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் கம்மியாகும். தப்பு இல்லை. ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. 2 முறைக்கு 3 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. வணக்கம் நேயர்களே. ஆதியந்தம் டிவி நேயர்களுக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சியின் பலன்கள் எவ்வாறாக 12 ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது என்பதை காண்போம். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி எவ்வாறாகன்னு பார்க்கலாமா? விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் அஷ்டமத்தில் போயாச்சு. 8ஆம் வீட்டுக்கு இது நாள் வரலும் 7 இருந்தார். இந்த 7 இருந்த விருச்சிக ராசிக்கு இப்போ 8ஆம் வீட்டுக்கு போயாச்சு. இந்த 8ஆம் வீட்டுக்கு போகிறதுனால நன்மையாக நான் முதலே சொன்னேன். 8 என்பது பொதுவாக எல்லா கிரகங்களுமே அனுகூலத்தை தர்றதில்லை. எந்த கிரகங்கள் 8ல் போனாலும் அவ்வளோ எழுது. ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, தன்னுடைய ஆற்றலை குறிக்கக்கூடியது, மறைவை குறிக்கக்கூடியது. இப்படி நிறைய பேசலாம். ஏன் குரு பகவான் 8ல் போனால் வேலை செய்கிறதில்ல? சனி பகவானோட குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ அனுகூலம் இல்லை. பாபப்பட்ட கிரகங்கள் மறைவான இடங்களில் போனால் பரவாயில்லை. ஆனால் சுபகிரகங்கள் பாவப்பட்ட கிரகங்களை விட சுபகிரகங்கள் மறைவு ஸ்தானங்கள் போகிறது விசேஷம் இல்லை. இப்போ சுபகிரகங்கள்லாம் என்னென்ன? குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இவங்கெல்லாம் சுபகிரகங்கள். இவங்கெல்லாம் போய் அங்கே உட்கார்றது அவ்வளோ அனுகூலம் இருக்காது. 8ஆம் இடத்துல எந்த கிரகங்களும் அனுகூலம் கொடுக்காது. இப்போ செவ்வாயோ சனியோ ராகுவோ கேதுவோ இல்லை சூரியனோ இவங்கெல்லாம் 8ஆம் இடத்துல போகிறதுங்கிறது வேறு. ஏன்னா சனி 8ல் போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனாலும் 6ல் அவர் போகலாம். 6 மறைவான ஸ்தானம் தான். 3ஆம் இடத்துல சனி பகவான் வரலாம். 3 மறைவு 6 மறைவு. அதுக்கு சதவீதம் தான் மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ 12ஆம் இடம் 8ஆம் இடம் மட்டுமே அவ்வளோ சிறப்பு இல்லை. மற்ற 3ஆம் இடம் 6ஆம் இடம் சனிக்கு சிறப்பு. ஆனால் குரு பகவானுக்கு 3, 6, 8, 12 எதுவுமே சிறப்பு இல்லை. அப்போ 8ஆம் இடத்துல போகக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய பின்னடைவுகள் சின்ன சின்ன பர்சன்டேஜில் நீங்கள் பின்னடைவு ஏற்பட தான் செய்யும். ஆனாலும் குரு உங்களுக்கு எதை ஸ்தானாதிபதினு பார்த்தீங்கன்னா, 2ஆம் வீட்டு தனகாரகன் அவரே தான். விருச்சிக ராசிக்கு தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீடு தனுசு. 5ஆம் வீடுங்கிறது புத்தி, பூர்வ புண்ணிய ஸ்தானம். அது மீனம். அதற்குரியவர் அஷ்டமத்தில் மறைகிறார். அப்போ என்ன ஆகிடும்னா, நீங்கள் வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் வாக்குறுதிகளை கவனமாக கையாளணும். பொருள் செலவு பண்ணும்போது திட்டமிட்டு செலவு பண்ணணும். அதீதமான செலவுகளோ அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும். இது நம்மளை அறியாமல் நடக்கக்கூடியது. அதனால் முடிந்த அளவுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தனம் சொல்லக்கூடிய செல்வத்தை குடும்பத்தில் வழக்கமாக செலவிட வேண்டியதை செலவிட்டுட்டு அதற்கு மீறி வேண்டியதை யோசித்து செலவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு விரயங்கள் கம்மியாகும். அதுக்கு அடுத்தது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி அவரே பெற்றதுனால விருச்சிக ராசிக்கு 5ங்கிறது மீனம், மீனத்துக்கு வேண்டியதுனால தன்னுடைய தடுமாற்றமான ஒரு சூழலை உருவாக்கும். நம்ம எதை முடிவெடுக்கிறதுங்கிற ஒரு தடுமாற்றம் கொடுக்கும். அந்த தடுமாற்றத்தை நீங்கள் சரியான கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். 1 முறைக்கு 2 முறை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். யோசித்து செஞ்சிங்கன்னா பெரும்பாலான இடையூறுகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். தப்பு இல்லை. 1 முறைக்கு 2 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. 2 முறைக்கு 3 முறை யோசிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா நம்ம தவறு செய்துட்டு அதுக்கு முன்னாடி யோசிக்கிறத விட தவறு செய்வதற்கு முன்னாடி யோசிக்கிறது நல்லது இல்லையா? ஆகையினால் தவறு செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செய்கிறது. அதனால் இருக்கிற தவறுடைய அந்த சதவீதம் குறையும். அதனால் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு குறையும். இதை தான் நாங்கள் விருச்சிக ராசிக்கு உங்களுக்கு இண்டிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. 1. 2வது, இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் பீப்புள். கோபத்தை குறைக்கணும். ஷார்ட் டெம்பர். அப்போ கோபத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். கோபத்தை குறைக்கிறதுங்கிறது உங்களால் கையாள முடியலன்னா ஆளுவதற்கு பழக்கப்படுத்திங்க. அதுதான் நீங்கள் அதை உங்களுடைய ட்ரெயின்டு தான். அது நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும். 1. வழக்கமாக நம்ம என்னென்ன சொல்லுவோம், தொழில் நிலையில் இருக்கக்கூடிய பின்னடைவுகளை எப்படி நம்ம தவிர்ப்பது அப்படிங்கிறதுக்கு தொழில்துறை, தொழில்நிலை இதெல்லாம் நம்ம அன்அவாய்டபிள். அதை நம்ம தவிர்க்கவே முடியாது. போய்த்தான் ஆகணும். தொழில் பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போய்த்தான் ஆகணும். வேலையில் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை குறைச்சி தான் ஆகணும். நாம் செய்த வேலைக்கான நம்ம அங்கீகாரங்கள் இல்லை,
பாராட்டுகள் இல்லைன்னா நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் ஏற்பட்டு தான் ஆகும். நான் ஒர்க் பண்ணுற ஒர்க்குக்கு எனக்கு சகிப்புத்தன்மை எனக்கு வரமாட்டேங்குது, என்னை வந்து என்னுடைய அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் செய்த எதிரே குறை சொல்கிறாங்க, இதெல்லாம் வழக்கமாக இருக்கும். இதை நீங்கள் ஏற்றுக்கிற மனோபக்குவத்தை கையாள வேண்டிய சூழலை நீங்கள் கரெக்டாக கையாளணும். அமைதி காத்தால் எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்பு. மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லுவாங்க. மௌனம் சர்வார்த்த சாதகம். அப்போ மௌனமாக இருக்கிறது எல்லா விதத்திலும் நமக்கு சாதகத்தை கொடுக்கும். அந்த மௌனம் எங்கேருந்து வரும்? நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் தயாரானால் தான், வேற ஒருத்தர் கொடுத்து வராது. அப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். அப்போ வார்த்தையானால் இருக்கக்கூடிய சில உபாதைகளை, விவாதங்களை அல்லது அசௌரியங்களை தவிர்ப்பதற்கு வார்த்தைகளை குறைக்கணும், விவாதங்களை குறைச்சிக்கணும். ஆர்கியூமெண்ட்டே வேண்டாமே, ஏன் ஆர்கியூ பண்ணுறீங்க? கொஞ்ச நாள் அப்படி ஆர்கியூ பண்ணாமல் இருங்க, என்ன ஆகிடும்? ஒன்றும் ஆகாது. ஆக ஆர்கியூ சார் ஜோசியர் என்ன பண்ணுவார்? வழக்கமாக நாங்கள் வந்து கேமரா பார்த்து பேசுகிறோம், எதிர்த்தாப்புல கஸ்டமராக இருக்கீங்க, இல்லை. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமானு கேட்டால் பதில் இல்லை. நடைமுறை சாத்தியப்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறது எங்கள் வேலை. நாங்கள் ஒரு கைடு, அவ்வளோதான். இதை பயன்படுத்திக்க முடியுமா, நடைமுறைப்படுத்திக்க முடியுமாங்க கேள்விக்கு பதிலே கிடையாது. அது அவங்களுடைய மனோநிலையை, அவங்களுடைய ரியல் ஆக்ட் அங்கே என்ன இருக்கோ, அன்றாட வாழ்க்கைக்கு என்ன இருக்கோ அதான் முடியும். பட் சொல்ல வேண்டியது, இன்செக்ட் பண்ண வேண்டியது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டியது எங்களுடைய அந்த ஸ்தானத்தில் நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் இருந்தால் இப்படி இருக்கும்ப்பா, அப்படி பயமுறுத்தவோ இல்லை அதை உங்களை நெகட்டிவிட்டியாக பேச வேண்டியது அவசியம் இல்லை. அது அவசியம் இல்லை. இதுக்கு பேர் பயமுறுத்துறதுன்னு இல்லை. நாமளே தயார்படுத்தி கொள்வதுன்னு அர்த்தம். நாமளே தயார்படுத்தி நம்ம அதுக்கு பக்குவப்படணும். அந்த பக்குவப்பட்டால் நமக்கு இருக்கக்கூடிய காலங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள், நமக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கு. நவக்கிரகங்கள் என்ன பண்ணுமா? நம்மளை பற்றி யோசிக்கிறானா, நம்மளை பற்றி நினைக்கிறானான்னு நவக்கிரகங்கள் கேட்குமா. அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க எதிர்பார்ப்பாங்க. எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டால் அன்றைக்கே அவருக்கு வந்து வீழ்ச்சி தொடங்கிடுன்னு அர்த்தம். ஐயா சாமி என்னை ஒன்றும் பண்ணிடாத அப்படின்னு நவக்கிரகங்களை நம்ம மனசாலே எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்கெல்லாம் உடனே அன்றைக்கே அவன் ரொம்ப கவனமாக இருக்கான், கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கான். அதனால் அவனுக்கு நம்ம வந்து நம்மளை பற்றி நினைக்கிறான். ஒருத்தரை பற்றி என்னை பற்றி நீங்கள் நினச்சிங்களா, ரொம்ப சந்தோஷம் கேட்பாங்கள்ல, உங்கள் ஞாபகத்தில் நான் அப்போ இருக்கேனா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன, நம்ம நினைவு கொள்வது அப்படிங்கிறது தான். அப்போ நம்ம நினைவில் அவங்கள கொள்கிறோம், நினைவில் நாம் வந்து அவங்களை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற சூழல் இருந்தாலே நவகிரகங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறது, அனுகிரக கர்த்தாவாக மாறுது. இதெல்லாம் தான் இந்த பயிற்சியினுடைய பலனுடைய தாத்பரியமே தான். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி நடக்குது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தில் ஒரு குரு பயிற்சி நடக்குது. பிரபஞ்சத்தில் நடக்கும்போது இதில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே தான் அவங்க பார்க்க போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்லணும். அந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரியான எச்சரிக்கை இருக்கணும், குரு பகவானை நினைக்கணும். நினச்சாலே போதும். நினச்சிட சும்மா இருப்போமா, கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு போனால் சும்மா இருப்போமா, ஒரு கல்புரம் பொருத்துவோம் அல்லது ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டாலே நவகிரகங்கள் சந்தோஷப்பட்டு குளிர்ச்சி அடைகிறன அப்படின்னு அர்த்தம். நவகிரகங்கள் எப்போ தோன்றியது அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. நவகிரகங்கள் வந்து கோள் தானே, அதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் பதில் இல்லை. ஆக நமக்கு இறைவன் ஏன் நமக்கு இண்டிகேட் பண்ணுறான் அப்படின்னா, நம்மளை நாமளே தயார்படுத்தி கொள்வதற்கு தான் நவகிரகங்களை நம்மளுக்கு கொடுத்ததே. கிரக அமைப்புகள், இதற்கு ஒரு ஜோதிட சாஸ்திரம், ஜோதிடத்தில் இத்தனை கிரகங்களை உள்ளடக்கி இத்தனை வருடங்களுக்குள்ளே இதெல்லாம் நடக்குங்கிறத சொன்னது எல்லாமே இறைவன் ஒரு வழிகாட்டுதல். அதனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தால் தான் நமக்கு நிறைய நம்ம சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம். அப்போ நமக்கு சிறிய ஒரு பின்னடைவுகள் வருது அப்படின்னா அதை கொண்டு நம்ம பயப்படக்கூடாது, நம்மளை தயார்படுத்திக்கணும்னு சொல்கிறது தான் இவ்வளோ தேரம். அவங்கள தயார்படுத்திக்கிற தப்பு இல்லையே. ஆக நம்ம அஷ்டமத்தில் குரு போயிட்டான்னு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்கார முடியாதுல்ல. அஷ்டம குருப்பா அசௌரியமான பலனை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம செய்கிற தொழில் செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா. செஞ்சு தான் ஆகணும். அதில் இருக்கக்கூடிய பின்னடைவு சந்தித்து தான் ஆகணும். அதனால நம்ம மனம் வந்து தொய்வடையக்கூடாது. நம்மளுடைய வளர்ச்சி விகிதங்கள் சின்ன பிரச்சனை இருந்தாலும் கூட அதில் தொய்வு ஏற்படக்கூடாதுங்கிறது தான் இந்த மாதிரி குரு பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறது. அதனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதான் உண்மை. ஏன்னா நம்ம பக்குவப்படுத்துறதுனாலே ஒரு மனிதன் தன்னிலை உணர்றதுன்னு அர்த்தம். தன்னிலை உணர்ந்தாலே நமக்கு வெற்றி இருக்குதுன்னு அர்த்தம். கிரகங்களே அதான் சொல்லுது. கிரகங்களே நீப்பா இதுதான் நாங்களாம் உங்களை சுற்றி வரோம், நீங்கள் எங்களை நினைவுகளோடும் நாங்கள் இதெல்லாம் செய்யும்பொழுது எங்களை நினைவு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அனுகூலத்தை கொடுப்போம், வழிய அசௌரியத்தை தரமாட்டோம்னு கிரகங்கள் சொல்லுது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. நெகட்டிவிட்டியாகவே பேசுகிறது ஜோதிடர் வழக்கப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் எப்படி நிம்மதியாக இருப்பீங்க? நெகட்டிவ்ங்கிறது என்ன? நமக்கு இருக்கிற இண்டிகேஷன்ஸ். இப்போ ஃபியூல் இல்லைங்கிறது நமக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுது. அது நெகட்டிவா? பக்கத்தில் எல்லாம் பெட்ரோல் போடு அப்படின்னு காட்டுது.
நீ சௌரியமாக போகலான்னு காட்டுது. அப்போ ரெட்டு எரியுது அப்படின்றதுனால ரெட்டுங்கிறது நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டால் நமக்கு இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். இண்டிகேட் பண்ணும்போது நம்மளை சுதாரிச்சிக்கிறது தான் நவக்கிரகங்கள் இதெல்லாம் யதார்த்தமாக நமக்கு சுதாரிக்குது. நான் 8ல் வரப்பா, இந்த இயர் கொஞ்சம் சிரமமான ஒரு சூழலை உருவாக்குனாலும் கவலைப்படாத, நான் உங்கள் நல்லது பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் நீ இப்படிலாம் கொஞ்சம் ஒன்றை நீ தயார்படுத்திக்கோன்னு சொல்லுது. தயார்படுத்திக்கோன்னு சொல்கிறவர் ஜோசியர். இந்த ஜோதிட சாஸ்திரம், இந்த ஜோதிட சாஸ்திரத்தை கரெக்டாக சொல்லக்கூடிய ஜோசியர் இருந்துட்டாருன்னு நீங்கள் பாசிட்டிவ் ஆகிடுவீங்க, அவ்வளோதான். இதுதான் நமக்கு சொல்லக்கூடிய தகவலை வழியாக. இதை கண்டு நம்ம அச்சுறுத்தல் தேவையில்லை. அதே சமயத்தில் நாம் எதையுமே நம்ம ஏற்றுக்க மாட்டோம், நான் அப்படி தான் இருப்பேன், நம்மளை நான் மாற்றிக்க முடியாது, அதெல்லாம் என் கிரகங்கள்லாம் ஒன்றும் பண்ணாதுங்கிற மாதிரியான வாத விவாதங்களுக்கு இடம் இல்லை. அதனால் நீங்கள் தொய்வடைகிறது, நீங்கள் வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரலாம். அதனால் எப்போதுமே ஜோதிடத்தை நம்புங்க. ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான அனுகூலத்தை நாம் பெற வேண்டுமானால் அதை பற்றின சிந்தனைகளை எடுத்துங்க. குரு பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள், சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுமே இல்லை, மனசால நினைச்சாலே போதும். மனசால நினைக்கிறதுக்கே நீங்கள் இல்லைன்னா அப்புறம் இந்த கிரகங்களை உங்களை எப்படி கொடுக்கும்? இதெல்லாம் இயற்கை சார். இயற்கை நமக்கு அனுகூலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும், நம்பும்போது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும், பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் வரும். இதை சொல்கிற ஒரு ஜோசியர், அவர் பாசிட்டிவாக இருக்கணும், இவ்வளோதான். இது 2 இருந்துட்டா விருச்சிக ராசி மட்டும் இல்லை, எந்த ராசி சிறப்பாக இருப்பீங்க. விருச்சிக ராசிக்கு அஷ்டமத்தில் இருக்கிற குரு பகவான் அசௌரியமான பலனை தருவார்னு சொல்கிறது வழக்கப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். அதனால் நாம் அதை பற்றி பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன தொய்வுகள் இருக்கும், அந்த தொய்வுகளை கண்டு எந்த விதத்திலையும் நம்ம தளர்ச்சி அடைய வேண்டாம் என்று சொல்லி, எல்லா விதமான சுகங்களையும் நீங்கள் பெறுவீர்கள், எல்லாத்துலேயும் முன்னெச்சரிக்கை தேவைன்னு சொல்லி இறைவன் நிம்பருவான் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெற வேண்டும் என்று குரு பயிற்சியாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.